அடடா, என்ன இவ்வளவு அற்புதமான மலைக்குன்றுகள்! மேற்கு தொடர்ச்சி மலை மாதிரி தொடர்ந்து இருக்குதே. இது எங்கே இருக்குன்னு தானே பார்க்குறீங்க? இது வேற எதுவும் இல்லைங்க, இது நம்ம அனுவாவி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் தாங்க. இது பெரிய தடாகத்தில் இருக்குது. இதை பற்றி நம்ம பார்ப்போமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அனுவாவி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இது எங்கே இருக்குதுன்னு பார்ப்போமா? கோயம்புத்தூரில் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் ஆனைக்கட்டியில் உள்ள பெரிய தடாகம் என்னும் ஊரில் தான் இந்த அனுவாவி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் இருக்குங்க. இந்த மலைக்கோயிலுக்கு நம்ம மேலே ஏறி சாமியை பார்க்குறக்கு 500 படி ஏறி பார்க்கணும். இந்த கோயிலின் முக்கியத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருமணம் ஆகாமல் திருமண தடையுள்ளவர்கள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தாலி மற்றும் வஸ்திரம் காணிக்கை செலுத்தி கல்யாண உற்சவம் நடத்தினா விரைவில் எல்லாத்துக்கும் திருமணம் நடக்குங்கிறது ஒரு நம்பிக்கை. இந்த கோயிலில் என்னென்ன விழாக்கள் சிறப்பாக நடக்கும்னா, ஐப்பசி சூர சம்ஹாரம், கிருத்திகை, பங்குனி உத்தரம், வைகாசி விசாகம், அதுக்கப்புறம் ஒவ்வொரு வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை சிறப்பாக கொண்டாடப்படுங்க. அடுத்தது கோயில் எப்போ திறப்பாங்கன்னா, பொதுவாக எத்தனை மணிக்குன்னா காலை 6 மணிலேருந்து மாலை 4 மணி வரைக்கும் மலைக்கோயில் திறந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது அனுவாவின்னு எப்படி பேர் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மலைக்கு அனுமன் புராணங்களின்படி, அதாவது ஆஞ்சநேயர் பயணித்த போது சீதாதேவிக்காக சஞ்சீவமலை எடுத்து சென்ற போது என்னாச்சுன்னா, அந்த மலையை கடக்கும்போது அனுமனுக்கு ரொம்ப தண்ணி தாகம் இருந்துச்சுங்களாம். அதனால் அனுமன் என்ன பண்ணார்னா, முருகப்பெருமானிடம் எனக்கு ரொம்ப தாகமாக இருக்குது, தண்ணீர் வேணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணாராங்க. அப்போ தான் முருகப்பெருமான் என்ன பண்ணார்னா, தனது கையால் இருந்த அம்பை வேலில் மலையை தோண்டினாராம். தோண்டும் போது என்னாச்சுன்னா, தண்ணீர் ரொம்ப அதிகமாக வந்துச்சா. அதனால் தாகத்தால் தவித்த அனுமனுக்கு தண்ணீர் ரொம்ப கிடச்சிச்சுங்க. அனுமனும் தண்ணி சாப்பிட்டு கிளம்பிட்டார். அதனால் ஆஞ்சநேயர் முருகப்பெருமாளிடம் தண்ணீர் கேட்டு வரம் வேண்டி இருந்தங்காட்டி இது அனுவாய் சுப்பிரமணிய சுவாமின்னு பேர் வந்துச்சுங்க. இந்த கோயில் 1957 வெள்ளத்தால் பாதிப்படைஞ்சிச்சின்னு வரலாறு சொல்லுதுங்க. அதுக்கப்புறம் 1969 தான் புதிய கோயில் கட்டி கும்பாபிஷேகம் செஞ்சதாகவும் சொல்கிறாங்க. அதாவது இந்த கோயிலுக்கு போகிற மலைப்பாதையில் ஆஞ்சநேயரும் சிவன் மற்றும் அகஸ்தியர் சன்னதிகளும் இருக்குதுங்க. இயற்கையான சூழலில் அமைந்துள்ள இந்த திருக்கோயிலை ஒரு அற்புத சுற்றுலா மற்றும் ஆன்மீக இடமாகுங்க. நீங்கள் கோயம்புத்தூர் சைடு வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க.